ரிக்ஷா ஓட்டுன அலுப்பு ஒரு 150ஆவது சாப்பிட்டா தான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும். இந்த லட்சணத்துல குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி? ஏன் அனாத குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி ரிக்ஷாக்காரனுக்கு வராதா? நான் மட்டுமா குடிக்கிறேன், ஊர்ல எல்லா பையிலும் தான் குடிக்கிறான். பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்டுல வாங்கி வச்சு குடிச்சா அதையே அண்ணன் மருந்து சாப்பிடாருன்னு சொல்றாங்க. இதையே ஏழை பாளைங்க குடிச்சா குடிச்சே அழிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லு லிங்கு. இந்த குழந்தைய விட்டு பிரிய முடியலையேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளியே போயிருப்பேன். என்னங்க மாத்து புடவை கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டுறதும் கட்டாததும் உங்க இஷ்டம். என் பேச்ச கேட்டா தானே நான் பேர் சொன்னேன் அந்த பொண்ணுக்கும் மாரிக்கும் கனெக்ஷனுக்கு தானே. யாராச்சும் நம்புனீங்களா? எல்லாரும் என் மேல சண்டைக்கு வந்தீங்க. இப்ப மாறி என்ன செஞ்சுட்டான்னு ஒரேடியா நீ குதிக்கிற? இன்னும் செஞ்சுட்டானா? முதல்ல குப்பை தொட்டில கிடந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு ஒருத்தையும் சேர்த்துக்கணும். அவங்க 2 பேரும் அடிக்கிற கொட்டங்குத. மாமா சும்மா இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. அஞ்சல அவன் உன்னை ஏமாத்த பார்த்தான். நல்ல வேலை தப்பிச்சிக்கின. மாட்டிருந்த நீதான் அவனுக்கு சின்ன வீடு. மாமா இப்ப நீ போறியா இல்லையா? அவனை ஏமா கோச்சுக்கிற? ஊரே அப்படித்தான் பேசிக்குது. அப்பா அஞ்சல, நான் மாறிய நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்தேன். நில்லுங்கப்பா, நீங்க போக வேண்டாம். நானே நேர்ல போய் அவர்கிட்ட 2ல 1 கேட்டு வந்துடுறேன். என்னங்க குழந்தை கொஞ்சம் பிடிங்களே, நான் டிராயரை மாட்டிடுறேன். யார் புடிச்சா என்ன, யார் மாட்டினா என்ன? உங்களை தானே அவன் அப்பான்னு கூப்பிடுறான். ஏன் உன்னை மட்டும் அம்மான்னு சொல்லலையா? சரி பிடிங்க. ஏய் அம்மா சொன்னா கேளுடா. சபாஷ், ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்பதாயா என் வயித்துல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. ஐயா இந்த அனாதை குழந்தையா அங்க விட்டுறேன் இங்க விட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தை பெத்தவளை கூட்டு வந்து குடும்பம் நடத்துறியா? அஞ்சல புரிஞ்சுக்காம வாயில வந்தபடி எல்லாம் பேசாத. புரிஞ்சுக்கிறது என்னையா? அதான் நேர்லயே பாக்குறேனே. இந்த பாரு, குழந்தைய வளர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆமாயா, நீ அனாதை ஆசிரமம் நடத்துற. இந்த அம்மா ஆசிரம தலைவி. இனிமே ஊர்ல இருக்கிற அனாதை பிள்ளைங்களுக்கு கவலையே இல்ல. அஞ்சல எவனோ என்னமோ சொன்னா நீ குழம்பி போய் என்கிட்ட தகராறு பண்ண வந்திருக்க. இந்த சமயத்துல உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பேசாம நீ வீட்டுக்கு போ. போறியா? அதுக்கு முன்னாடி இவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு பாரு. அடியே அஞ்சல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பேசாதடி. ஏண்டி இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? உனக்கு ஊர்ல வேற ஆம்பளையா கிடைக்கலையா? எனக்கு புருஷன் அவரன்னு வலிச்சு போட்டியே, நீ வாழ்ந்துருவியா? நீ உறப்பிடுவியா? மானு கட்ட சக்களத்தி ஒண்ணு. அஞ்சல இந்த அடி ஒண்ணு பெருசு இல்ல, ஏற்கனவே நீங்க அடிச்சுட்ட. யோ என்ன ஏமாத்திட்டு எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், அவளையும் ஏமாத்திடாத. நல்லா வச்சிரு.
என்னால அஞ்சல வாழ்வுக்கு இடைஞ்சல் வருதுன்னா நான் இன்னும் இங்க இருக்கணுமா? என்ன செய்ய போற? எப்படி நான் வந்தேனோ அப்படியே நான் போயிடுறேன். போறதும் போகாது ஓ இஷ்டம். கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன். இந்த குழந்தைய நானே வளர்க்கறேன்னு நீ தான் இங்க தங்குன. இப்ப நீ இத பிரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லைங்க, ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அது இன்னைக்கு நேத்தா பேசுது. இந்த உலகம் என்னைக்கு தோடிச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது. என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனாலும் நான் இங்க இருக்கிறது. இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ. அஞ்சல, என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழற? என்னம்மா ஆச்சு சொல்லுமா. எல்லாரும் சொன்னது உண்மைதான்ப்பா. இப்படி ஒட்டிய வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாம என்ன ஏமாத்திட்டாருப்பா. கம்மி நாட்டிங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒண்ணு இருக்குறத இந்த நாட்டுல எந்த ஆம்பளையுமே முன்கூட்டி சொல்ல மாட்டானுங்கம்மா, மறைச்சிருவானுங்க. அப்புறமா தான் இந்த விஷயம் லோல் படுறது. நீ அழாதம்மா, மாரியதான் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்னைக்கு நீதானே என்ன கேட்ட. தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ராஸ்கல் இன்னைக்கு எல்லாரையுமா போட்டு ஏமாத்திட்டான். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் பிழைக்க வந்த தெக்குத்தியா நம்ப கூடாதுன்னு. கேட்டீங்களா? வாய மூடுறா பேமானி. நீ ஒழுங்கா இருந்த அஞ்சலிக்கு ஏன்டா இப்படி ஒரு கதி? எப்ப பாரு சூது குடி கஞ்சா. மாமா, நீ மாத்திரம் அஞ்சலை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு. சப்பி சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுறேன். ஆக திருந்துறதா முடிவு பண்ணிட்ட. ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும், அஞ்சலைக்கு முதல்ல மாலை போடு. அப்பா ஷோ, நீ முடிவு பண்ணது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது நடந்தே ஆகணும். கஜா, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு. ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிற? தலை நிமிந்து நில்றா. நீ யாரு? சீமா கோயின்சாமி புள்ளையோட மருமக புள்ள. போ. நான் வரேன் மாமா. அஞ்சல ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது. ரிக்ஷா நில்லுடா. ஸ்டாப் ஸ்டாப்டா. போ, எங்க போனாலும் போ, எவ்வளவு துட்டு வேணாலும் வாங்கிக்க. என் மாமா குத்த துட்டு நிறைய இருக்குது. போ. இந்தாப்பா ஊடுங்க. தெரியுமா? ஊடுங்கண்ணா? அதான்பா பலான ஊடுங்க. ஓ தெரியுமே. துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். தெரியுமா? என்னை இட்டும் போ. விட்டுட்டே போறேன். ஊடு வந்துருச்சு. உள்ள பலான கட்டை இருக்கு. உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு, கொடுப்பாங்க. துட்டு வச்சுக்க, வைத்திய செலவு கொடுங்க. நல்ல ரிச்சாக்காரன் பார்த்து போக்கண்ணே. எதுக்கு அவனா குடிச்சு வச்சு வருவானுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? சொன்ன மாதிரியே சம்மனுக்குது. என்னங்க என்னங்க, இங்க வாங்க.
யாரோ என்னமா கேக்குறாங்க. யார் மேன்? என்ன என்ன வேணும்? நீதான் இங்க ஆளா? துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். கட்டா தானே வேணும், இரு தர்றேன். பாத்தியாப்பா, இது நல்ல கட்டை. இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன், ஆனா உடையல. ஏண்டா டேய், இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? இனிமே யாரும் வீட்டுல போய் கதவு தட்டிக்கலாம். போவியாடாங்க, கேப்பியா இனிமே அந்த மாதிரி? நீங்க அடிக்காதீங்க, விட்டுடுங்க, அவன் குடிச்சிருக்காங்க. இவனை இப்படியே விட்டோம்னா எல்லாரும் வீட்டு கதவையும் போய் தட்டுவான். டேய் எழுதுறா. நீ ரிக்ஷா கோன்சாமி மர்மம் தானே? ஆமா சார், என்ன எப்படின்னா அங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார். மாமனார் வீட்டுக்கா? முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன், அங்க உங்க மாமா வந்து பாப்பான். நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. உட்கார. முதலாளி, முதலாளி, உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா? அவன் ஏன்டா அங்கவே மாட்டினா? அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டு இருக்கு, எல்லாம் ஏத்திக்கிட்டாரு. மேப்படி விஷயத்துக்காக, பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டி இருக்காரு. அது இன்ஸ்பெக்டர் வீடா போச்சு. எசகு பசங்க அடிச்சு உள்ள தள்ளிவிட்டாங்க. இங்க ஏமா எச்சு துப்பி வேஸ்ட் பண்ற? உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான், மொத்தமா துப்புவான் மூஞ்சில. அட பாவி, இதுக்குதான் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்கறதா இருந்தன. நல்ல வேலை, ஆண்டவன் 1000 ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான். ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் ஏட்டு கேட்டா என்ன சொல்ல? A to Z வரைக்கும் அதே பதில் தான். அந்த கம்மினாட்டி அந்த லாக்கப்லயே கிடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம்.